அமைச்சர் எம்ஜிஆர் உருவாக்கிய அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கோவை கிளை ஆராய்ச்சி விரிவாக்க மையம் மூடப்படுவதாக ஏற்பட்டுள்ள செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெண் கல்விக்கு ஊக்கமளிக்க வேண்டிய அரசே தடையாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் 2016ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கிளையை கோவையில் தொடங்கி வைத்தார். பெண்கள் உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த மையம் அதிகமான மாணவிகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்கி வந்தது. 2019இல் இதனை மேலும் விரிவாக்க பிளிச்சி பகுதியில் 20 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த நிலம் மத்திய சிறைசாலைக்கு மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மாநகராட்சி வாடகை கொடுக்க நோட்டீஸ் அனுப்பியதை அடுத்து மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மாணவிகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாகவும் பலர் உயர்கல்வி வாய்ப்பை இழக்க நேரிடும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் தொடங்கியது என்பதற்காக மையம் மூடப்படுவது கடுமையான கண்டனத்துக்குரியது. பெண் கல்விக்கு தடையாக அரசு இருக்கக்கூடாது. முதல்வர் தலையிட்டு மையத்தை தொடர்ந்து செயல்பட செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.